பங்காளி என்றால் என்ன தெரியுமா? தந்தையார் பாட்டனார் சம்பாதித்து வைத்த சொத்திலே பங்கு உடையவர்கள், பங்கு ஆளிகள். அந்த சொத்துக்கு பங்குக்குள்ளவர்கள் பங்காளி. ஆமா, முன்னோர்கள் சம்பாதிச்சிருக்கிறாங்க இல்லையா, வீடு நிலம் அதெல்லாம் சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்தில பங்கு உடையவன் என்பதனால் பங்கு ஆளி. உனக்கு நாங்க எப்படி பங்கு கொடுக்க முடியும்? நீ பங்காளியா வர முடியாது. பங்காளியாக இருக்க வேண்டாம். எங்கள் படவனுக்கு நாங்கள் இறந்து விட்டால் நீங்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் வந்து சரி எங்களுக்கு ஈம கடன் செய்ய வேண்டும். அது செய்யல. அதே மாதிரி சரி உங்கள் ஆலப்புறத்தில் இருந்திருக்கா எங்களுக்கு தகவல் சொன்னார். நாங்களும் சகோதரர்களாக வந்து மிக்க நல்லது, மிக்க நல்லது. புறப்படலாமா? கண்டிப்பா. என் மனைக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக ஆகிவிட்டது. இந்த உயிரை வைத்துக் எதற்காக இந்த புவியில் வாழ்வது? நீ இல்லாமல் நான் இப்போது உயிரோடு இருக்கப் போகிறேன். உங்கள் மருமகன் கௌசல்யா திருமணம் முடிந்துவிட்டது. விநாயகர் பெருமானை அழைத்து வைத்தாரப்பா. நீங்களும் உங்களை காப்பாற்றி அயோத்திக்கு அனுப்பிவிட்டார் என்று அவர்தான் எனக்கு வாக்களித்தார். அப்படியா? ஆமாப்பா. நாம் மனைவிய தெய்வம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய தேவனை காப்பாற்றி இருக்கிறார். மனைவியை கைவிடவில்லை. இருந்தாலும் நமது சூரியகுல பரம்பரையின் பிரகாரம் ஒரு திருமணம் தடைப்பட்டு நடந்தால் 3 திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்று நம்முடைய குல வழக்கத்தின் முறை. அப்படியா? ஆமா. வேண்டாம் மாமா, நான் ஒருவர் இருக்கின்றேன். நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே இல்லம்மா, எங்கள் குல வழக்கத்தின் பிரகாரம் ஒரு திருமணம் தடைபட்டு நடந்தால் 3 திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குல வழக்கம். சூரிய குல பரம்பரையில் இப்படி ஒரு மரபு இருக்கிறது. இருக்குப்பா. ஆகையால் என்ன நினைக்கின்றாய்? இன்னும் 2 பெண் எங்க இருக்கிறது என்று நினைக்கின்றாய்? ஆமா, பார்த்து வைத்திருக்கிறேன். கேகே நாட்டு மன்னனுடைய மகள் கைகேயி சுமித்திரா இருவரையும் நான் பார்த்து வைத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. என்னுடைய தாய்மாமனுடைய மகள். ஆமா, அவர்கள் தான். அடித்து வாருங்களப்பா. கைகேயி சுமித்திரா. உங்களை சிறிய குழந்தைகளை பார்த்தேன், இவ்வளவு வளர்ந்து பெரியவளாகி விட்டீர்களே, நீங்கள் என்னை மணந்து கொள்ள சம்மதமா? ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. என்னுடைய மனைவிதான். பாப்பா சொன்னார்ல, என்னை அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. அப்படியா? என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய மகள். அப்படியா? அவர்களும் மணந்தால் இருவரும் ஒருவரையா மணக்க வேண்டும் என்று மணக்கோட்டையாக இருக்கிறார். அப்படியா? ஆகட்டும் அப்பா. அவர் மணக்கோட்டையும் அக்கா முதலில் நடந்த திருமணம் விநாயகர் முன்னிலையில் காந்திரம திருமணமாக இருந்தது. நீங்கள் பார்க்கணும். உங்கள் முன்னாடி மாலை சூடி சொல்லுங்க.
உத்தர செல்கின்றேன். ஆகட்டும். நல்லது. இதோட செல்கின்றேன் கடைசியாக. இப்படி எனக்கு 3 மனைவிகள் வருவீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதெல்லாம் பாக்கியம் அல்லவா? இருந்தாலும் உனக்கு பின்னாடி வந்தவர்கள் உண்மைதான். இளம் வயது. நாம் இருவரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து விட்டோம். ஆமா, சின்னஞ்சிறிய அவர்களோடு சில வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லவா? நீ சென்று ஆகட்டும். சுமித்ரா, அக்கா என்ன பண்றாங்க பாரு. போயிட்டாங்களே அவங்க. முன்னாடி போய் பாரு. கையை இந்த திருமணமான புதுகுணமான நேரத்தில் உன்னை பார்க்கிற பொழுது என் மனது என்ன நினைக்கிறது தெரியுமா? கையை செந்தமிழ்த்தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கடியிடை படரசும் தருவான் பருகிட தலை கொடியால். பாடி ஆடிக்கொண்டே இருக்கலாம். காலில் ஏதும் பகுதியே தெரியவில்லை. இருந்தாலும் உங்கள் மூவரிடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். கையை கௌசல்யா, நமக்கு திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால தந்தை என்ன செய்தார் தெரியுமா? காசி யாத்திரை சென்றாரே. யாத்திரைக்கு சென்று திரும்பி வந்து இன்னும் நம் மகனுக்கு குழந்தை இல்லையே, இந்த அரண்மனையில் தவிழ்ந்து விளையாட ஒரு சுதன் இல்லையே என்று புத்திர காமேசி யாகம் செய்தார். கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வந்து அந்த யாகத்திலே தேவபூதம் தோன்றி அது பாயசம் கொடுத்திருக்கிறது. அந்த பாயசத்தை நீங்கள் அறிந்தினால் குழந்தை பிறக்குமா? நான் கொண்டு வருகிறேன். இங்கே கௌசல்யா, இது யாகத்திலே தேவபூதம் தோன்றி கொடுத்த பாயசம். பயபக்தியாக பரிசுத்தமா அருந்த வேண்டும். ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லவா? அது கொடுத்திருக்கிற பாயசத்திலே பால் வணக்கம். அவர்கள் போய்விட்டார்களா? இன்னும் கொஞ்சம் பாயசம் இருக்கிறது. அதுக்கு நீ அறிந்து விடுகிறாயா? நல்லது.
எல்லோருக்கும் ஆண் குழந்தை என்றால் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். எல்லோருக்கும் ஆண் குழந்தை நான் செய்த பாக்கியமே பாக்கியம். நல்லது. சரி, குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரம். இந்த நேரத்திலேயே குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பெயர் வைக்கலாம்? என்னங்க சத்தம்? பேர் வைக்கும்போது ஏய் கால நேரத்தில் என்னவென்று சொல்லாமல் என்ன என்ன என்னவென்று தெளிவாக புரியும்படி கொஞ்சம் சொல்லுங்களப்பா. என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தி மாநகரத்தில் குழந்தை செல்வம் பிறந்திருக்கிறது. அது மன்னனுக்கு மட்டுமல்லாத நாட்டு மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். குழந்தைய தூக்கி நாங்க வளர்க்கணும் எனக்கு ஆசை. சரி, சீராட்டணும் தாளாட்டணும். சரி, அதனால குழந்தைக்கு எங்க தான் பேரு, எங்க மதத்தை தான் பேரு. எங்க மதத்தை எங்க மதத்தை தான் பேர் வைக்கணும். எனக்கு புரிகிறது. வெகு நாட்களாக மன்னருக்கு குழந்தை இல்லாத இருந்து இப்போது பிறந்திருக்கிறதே, அந்த குழந்தைக்கு எங்க மதத்துல பெயர் வைக்கணும் என்று நீ ஆசைப்படுகிற. நீ அப்படி ஆசைப்படுகிற. சரி, நீங்கள் இருவருமே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். சரியப்பா. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாம வருத்தம் இல்லாம இரண்டு மதத்திலே சேர்ந்தது போலவே நான் குழந்தைக்கு பேர் நான் சொல்றதை கேளு. நீ எந்த மதம்? நாமம் போட்டு விஷ்ணு மதத்தை சேர்ந்தவர்கள் பகவானை என்னவென்று வணங்குவார்கள்? நாராயணா என்று வணங்குவார்கள். இந்த நாராயணா என்ற அந்த நாமத்திலே இரண்டாவது எழுத்து என்ன? நீ சிவமதம். சிவபெருமானி என்னவென்று வணங்குவாய்? நமச்சிவாய்.
அது இரண்டாவது எழுத்து என்ன? மா. இந்த குழந்தைக்கு தந்தை நான். என் பெயர் தசரதன். தசரதன் அதுல கடைசி எழுத்து என்ன? ரா ம இன். ராமன் வாழ்க.